ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணை போட்ட புதுசில் பார்த்திங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கதையே இல்லாத மாதிரி போட்டதையே போட்டு போட்டு அரைக்கிறாங்க. வாங்க, இருந்தாலும் அதில் எது நல்லாயிருக்கோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சும்மா மேலோட்டமாக சோழன் செஞ்ச தப்பை நிலா அப்பாட்ட சேரனனே சொல்லிடுறாரு. அதை கேட்ட அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆகா, நம்ம பிள்ளை மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா நம்ம பிள்ளை மேலே தப்பு இல்லை அப்படின்ற சந்தோஷம் தெரிஞ்சோடனே ரொம்ப குஷியாயிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டி டல்லாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்த சோழன் கேட்குறாரு, என்னடா பாண்டி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீ வேற ஏன்டா, நானே ரொம்ப இதாக இருக்கேன், என்னடா திரும்ப வானதி கூட சண்டை போட்டுட்டியா? நீ வேற, நான் சண்டையெல்லாம் போடலடா. உன்னை பார்த்தாலே தெரியுதே, நீ சொல்லு. சண்டை போடலடா, ஆனால் சண்டைடா அப்படின்னு நம்ம பாண்டி சொல்கிறாரு. சோழன் சொல்கிறாரு, உனக்கும் வேலை இல்லை, அந்த பிள்ளைக்கும் வேலை இல்லை. ஏண்டா எங்கேயோ கூப்பிட்டாங்களே, போனீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. ஆமாடா, ரெஸ்டாரண்ட் போட்டேன். போனதுக்கு என்னைய வச்சு எவ்வளோ கலாய்க்க முடியுமோ, அது வானதியாக இருந்தாலும் சரி, வானதி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என்னைய கலாய்ச்சி விட்டாங்கடா. ஏண்டா போனேன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம சேரன் அண்ணே சொன்னதை அப்படியே அவர் நிலா அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அப்புறம் நிலாவையும் கூப்பிட்டு வச்சு நிலாட்டையும் பேசுகிறாரு. எம்மா, நான் கூட நான் வளர்த்த வளர்ப்பு தப்புன்னு நினச்சேன், பரவாயில்ல, என் வளர்த்து தப்பாக போகலை, பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிலாவை ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா பேசுகிறாரு. அது அவருக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறாரு. அப்புறம் ரூமுக்குள்ளே போய் அவங்க ஒய்ஃப் பால் எடுத்துகிட்டு வராங்க. நான் கூட என்னமோ நினச்சேன்டி, என் புள்ள என்னைய மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிலாவை இனி ஈஸியாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எங்கே வரப்போகிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க அடிக்கிற கூத்தை. நிலா இங்கிட்டு சேட் பண்ண, அவர் இங்கிட்டு சேட் பண்ண, நிலா வாய் இல்லாமல் சேரன் என்ன சொன்னதை சொல்ல, இனி இதை பிடிச்சி சோழன் நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்க, அதுதான் நடக்க போகுது. நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.